மிகப்பெரிய வெற்றியை தந்து விடுவார். ஏன்னா சனி பகவானுடைய தாக்கம் இருக்கும்போது தான் திசாபுத்தியே கொஞ்சம் வேலை செய்யாம போறது. அப்ப திசாபுத்தி சாதகமாக இருந்து சனி பகவானும் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் ஸ்தானத்தை பார்த்து தனஸ்தானத்தை பார்த்தார் என்றால் 100% வெற்றி தானே. அப்ப திசாபுத்தி எங்களுக்கு சாதகமா இருக்கா சார், இல்லையா சார், எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? கடைசியா இப்படியே குழப்பங்களே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணங்கள் ஒரு மக்களுக்கு, என்னோட சகோதர சகோதரிகளுக்கு. அந்த குழப்பம் தீரதான் நீங்க நேரடியாக என்ன வந்து பார்த்துக்கணும். சனி பகவான் பயிற்சி ஆகினவுடன் எவ்வளவு பெரிய கேள்விகள் உங்களுக்குள்ள இருந்தாலும் நான் சொன்ன அனைத்தும் நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த யூடியூப் சேனல்ல கீழே என்னுடைய நம்பர் இருக்கும், ஃபோன் பண்ணிட்டு நேரடியாக வந்துருங்க. தெளிவான விளக்கங்களை கூறி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, அது சாதகமானதா இல்ல பாதகமானதா, இரண்டையுமே நான் மறைக்காம சொல்லிடுவேன். ஏன்னா தசாபுத்தி மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை வந்து இயக்கி கொண்டிருக்கிறது. அவை 75% பலம் வாய்ந்தவை. கோச்சாரம் என்பது 25% பலம் வாய்ந்தவை. அந்த கோச்சாரத்துக்குள்ள சனி பகவான் இருக்கார், குரு இருக்கிறார், ராகு இருக்கிறாங்க, மற்ற நவகோள்கள் அனைவரும் இருக்கிறாங்கிறது மறந்துடக்கூடாது. ஆகவே நல்லதாவே என்ன சொல்லியிருக்காரு நடக்கலைன்னா தசாபுத்தி சாதகம் இல்லைன்னு அர்த்தம். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரடியாக நீங்க வரணும். நேரடியாக வாங்க. வர முடியாதவங்க வாட்ஸ்அப்ல உங்க ஜாதகத்தை அனுப்புங்க. உங்களுடைய கேள்விக்கான பதிலை நான் நிச்சயமா தேதி வச்சு சொல்வேன், எழுதி வச்சுங்க. நிச்சயமா நடந்துடும். இன்னைக்கு ஒரு முக்கியமான அவல நிலையை நான் ஒரு 25 ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் சந்திச்சிட்டு இருக்கேன். அது என்னன்னு தெரியுமா? பொதுவாக திருமணம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக மக்கள் மத்தியில் இருக்குது. ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும். வாங்க, நிறைய பரிகாரம் செஞ்சுட்டு சார் இன்னும் திருமணம் நடக்கலன்னு சொல்றேன். எத்தனையோ தம்பதிகளுக்கு நான் எழுதி கொடுத்த தேதியில் திருமணம் நடக்கும். பரிகாரம் என்பது வந்து உண்மை இல்லை, காலம் என்பதுதான் உண்மை. காலத்தை நாம் அறிந்து கொண்டோம்னா நிச்சயமா அந்த காலத்தில் திருமணம் நடக்கும். நான் எழுதி கொடுத்து பல லட்சம் திருமணங்கள் நடந்தாச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு இன்னொன்று இருக்கு மக்கள் மத்தியில. திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லை சார் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் இன்னைக்கு பரவலா இருந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க, ரொம்ப கவலையில் இருக்காங்க. அன்னை பராசக்தியோட ஆசீர்வாதத்தோடு நான் எழுதி கொடுத்த தேதியில் பல ஆயிரம் பேர்களுக்கு குழந்தை இருக்கிறது. மருத்துவர்களுக்கு முதற்கொண்டு நான் குழந்தை பாக்கியம் நான் எழுதி கொடுத்த தேதியில் குழந்தை பிறந்திருக்கிறது. ஏன்னா குழந்தை என்பது வந்து இறைவனால் வழங்கக்கூடிய ஒன்று. அது பெரிய சொத்து. அது குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் தன் மல்லை சொல் கேளாதவர் என்றான் வள்ளுவர். எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் குழந்தைங்கிறது ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தானே. ஆனா அந்த குழந்தை என்பது நம்ம அடைவதற்கு அதுக்கு ஒரு நல்ல நேரம் வேணும் தானே. இந்த நல்ல நேரம் எப்போ வரும் என்று தேதி எழுதி தரேன். நிச்சயமா உங்களுக்கு குழந்தை இருக்கும். பரிகாரமே தேவையில்லை, அதுக்கு பக்தி இருந்தால் போதும். ஆகவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அவசியம் சந்திங்க. உங்க மனபாரத்தை நிச்சயமா நான் போய்க்கிடுவேன். அதுக்கு அன்னை பராசக்தி துணையா இருப்பாங்க. அடுத்ததான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. இன்னும் சரியான வேலை அமையல சார், 4 டிகிரி முடிச்சா 2 டிகிரி முடிச்சா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காங்க, இன்னும் வேலை கிடைக்கல சார், வீட்டிலே இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பெற்றோர்கள் வந்து ஏக்கத்தோட இருக்காங்க. அவசியம் என்ன பாருங்க, எந்த மாதிரியான துறையில் அவருக்கு எப்போது வேலை கிடைக்கும் நான் எழுதி தரேன். அது நடந்தே தீரும். அது அன்னை பராசக்தி எனக்கு வழங்கிய உத்தரவு. அது என்றும் நிலைத்திருக்கும். அதில் எந்த சந்தேகத்துக்கும் இட வேண்டாம். ஆகவே இந்த பதிவினை கேட்டு மக்கள் அனைவரும் பயன்பெற்று என்னை நேரடியாக சந்தித்து உங்களுடைய குறைகளை போக்கிக் கொள்ளுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.